ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். அடிக்கிற வெயிலில் தாகத்துக்கும் உடல் சூடு குறையிறதுக்கும் சிறுபயிறு வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது போல் நிறைய ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சிறுபயிறு சேர்த்துக்கலாங்க. இதை பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. இப்போ சிறுபயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சிறுபயிறு நல்லா வறுபட்டு வாசனை வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிறுபயிறு இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு, அதோட கலர் கூட மாறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வறுத்து எடுத்த சிறுபயிரை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இதை குக்கரில் சேர்த்ததும் ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு இதோட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இதை மூடி போட்டு 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சிறுபயிறு நல்லா வெந்து வரணும். சிறுபயிரை கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்த சிறுபயிரை நல்லா ஆற விட்டுடலாங்க. இது நல்லா ஆறி வந்ததும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த சிறுபயிரோடவே கொஞ்சமாக தண்ணியும் இருந்ததுங்க. அந்த தண்ணியோடவே சேர்த்து நான் இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மையாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ ஒரு மூடி தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதோடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை பால் பிழிஞ்சி எடுத்துக்கணும். தேங்காய் பாலை சின்ன துவாரம் உள்ள அரிப்பில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ரொம்ப கெட்டியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நான் இதில் 4 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதோடவே 1/2 கப் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கலாங்க. சீனி கரையிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சீனிக்கு பதிலாக சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்க்கிறதா இருந்தால் தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறமா அரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும், அதனால அரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சீனி இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த சிறுபயிரை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலோட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணுங்க. தேங்காய் பால் சிறுபயிறு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். சிறுபயிரை நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இதை மறுபடியும் அரைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்த சப்ஜா சீடை இதோட சேர்த்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஐஸ் ஒத்துக்காதவங்க ஐஸ் சேர்க்காம கூட சாப்பிடலாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இனி கடைகளில் ஜூஸ் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலையே ஹெல்த்தியாக செய்து கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.